ஜிபிஎல்லோட மூணாவது மேட்ச் சிபிசிசி விசஸ் வைல்டு வாரியர்ஸ். சிபிசிசி அணி பேட்டிங். சிபிசிசி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹரி அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் லிங்கேஷ். வைல்டு வாரியர்ஸ் அணிக்காக முதல் ஓவரை போடுறது பவுலர் தீனா. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே வைடோட போட்டு தொடங்கியிருக்காரு இங்கே தீனதயாளன் என்கின்ற தீனா. செகண்ட் பால் நல்ல ஷாட், பவுண்டரியோட தொடங்குவாரா? தொடங்கியிருக்காருங்க பவுண்டரிங்க. மொதல் பால் இங்கே பவுண்டரியோட தொடங்கியிருக்காங்க டீம் சிபிசிசி. ஹரிக்கிட்ட இருந்து ஒரு பவுண்டரி. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, டாட் பால். தேர்ட் பால் நல்ல பிளே, கேட்ச்க்கான வாய்ப்பு இல்லைங்க, கேட்ச் எடுக்க முடியல. இங்கே ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் லிங்கேஷ் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஃபோர்த் பால் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. போல்டுங்க, மிடில் ஸ்டிக்லேயே அடிச்சிருக்கு, க்ளீன் போல்டு. இங்கே லிங்கேஷ் தான் ஃபேஸ் பண்ண முதல் பாலே தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காருங்க. சிபிசிசி அணிக்கு முதல் விக்கெட் இழப்பு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரிஸ்வான் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் தரையோட தரையா ஆடி இருக்காரு. ஒரு நல்ல பிளே, சிங்கிள் மட்டும் தாங்க. ஒருக்கான ஃபைனல் பால் ஸ்ட்ரைக்கில் ஹரி. அருமையான பாலுங்க. அவுட்டுக்கான அப்பீல், பட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலா மாதிரி இருக்குது. இதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் 7 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் சிபிசிசி. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் லோகேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரிஸ்வான். இந்த ஓவருக்கான முதல் பால் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கீப்பர் கிட்ட இருந்த சின்ன மிஸ்ஃபீல்ட், பட் இருந்தாலும் ரன் எதுவும் ஓடலை. வைடுங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, போல்டு. இங்கே விக்கெட்டுங்க. மொதல் பாலே இங்கே விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு பெரிய விக்கெட். இங்கே ரிஸ்வான் அந்த டீமோட ஐகான் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. சிபிசிசி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மனோ ஸ்ட்ரைக்கில். லோகேஷ் கிட்ட இருந்து இரண்டாவது பால். எக்ஸலன்ட் ஷாட், ஆறுங்க. ஃபேஸ் பண்ண முதல் பாலே ஒரு தரமான 6 பதிவு பண்ணியிருக்காரு மனு. தேர்ட் பால் மீண்டும் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பட் இந்த முறை மீட் ஆகலை. டாட் பாலாக மாறி இருக்கு. நாலாவது பால் எக்ஸலன்ட் பால், லைனில் போட்டிருக்காரு. ரன் எதுவும் ஓடலை. டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, பட் இந்த முறை ஃபீல்டர் இருக்காரு, இருந்தாலும் தடுக்க முடியல. பவுண்டரிங்க. மனோ கிட்ட இருந்து இந்த முறை ஒரு 4. ஃபைனல் பால் ஆஃப் த ஓவர். சாரிங்க, கரெக்டாக கேமரா ட்ரைபாடுக்கு நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால் டக்குன்னு எங்களால் கவர் பண்ண முடியல. சிங்கிள் தான் இது. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2 ஓவர் முடியல 19 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் சிபிசிசி. மூணாவது ஓவர் போடுறதுக்காக முதல் ஓவர் வீசிய தீனதயாள் என்கின்ற தீனா. ஸ்ட்ரைக்கில் மனோ. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அடிச்சுக்கோன்னு போட்டு கொடுத்துட்டாரு. 6ங்க மனோவோட பேட்டில் இருந்து இது 2வது 6. ஒரு நல்ல பேட்டிங்கை கொடுத்துட்ருக்காரு சிபிசிசி அணிக்காக. செகண்ட் பால் ஷாட், பேங், மீண்டும் ஒரு 6ங்க. அங்கே இல்லைங்க, விக்கெட்டுங்க. லைன் கிட்ட கேட்சுங்க. ஒரு நல்ல ஷாட்டு, 6ன்னு எதிர்பார்த்த இடத்துல கேட்சாக மாறி இருக்கு. 6 கொடுத்தாலும் விக்கெட் எடுத்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இங்கே பவுலர் தீனதயாள். சிபிசிசி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சின்ன ஸ்ட்ரைக்கில். 1வது பால் நல்ல பாலுங்க, அருமையாக போட்டிருக்காரு யார்கர் முறையில். டாட் பாலுங்க இது. 4வது பால் எக்ஸலன்ட் ஷாட், நல்ல பிளே, பட் ஃபீல்டர் இருக்காங்க. 1-2ன்றதை பார்ப்போம். ஒரு ரன் மட்டும் தான். நெக்ஸ்ட் பால் தீனா டு ஹரி. நல்ல பால், நல்ல ஷாட், கேட்சுக்கான ட்ரை, நல்ல எஃபர்ட்டுங்க, பட் கேட்ச் எடுக்கலை, ட்ராப் ஆகிருக்கு. 1-2ன்றதை பார்ப்போம். 2 ரன்னை சேஃபாக அப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, லைனில் போட்டிருக்காரு. டாட் பாலுங்க. இதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 ஓவர் முடிவில் 28 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் சிபிசிசி. 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ராகா. ஸ்ட்ரைக்கில் சின்ன. ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க, கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தப்பான சாய்ஸு. அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு பேட்ஸ்மேனுக்கு. செகண்ட் பால் மிஸ்ஃபீல்ட் ஆகிருக்கு. ஒரு சிங்கிளுங்க. தேர்ட் பால்
ஷாட் பட் ஃபீல்டர் இருக்காங்க, இல்லை மிஸ் பண்ணியிருக்காருங்க கேட்சை. பவுண்டரிங்க, கேட்ச் மிஸ் ஆகி ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு, கொடை கிளம்பி இருக்கு, விக்கெட்டுங்க. இங்கே பேட்ஸ்மேன் ஹரிகிருஷ்ணன் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் எத்திராஜ் ஸ்ட்ரைக்கில். ஷாட், கொடை கிளம்பி இருக்கு, கேட்சுங்க. வந்த பாலே பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணி தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காருங்க எத்திராஜ். பேக் டு பேக் விக்கெட்ஸ். சிபிசிசி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் திவாகர் என்கின்ற கிக்கி லைனில், சாரி ஸ்ட்ரைக்கில். வைடுங்க. நெக்ஸ்ட் பால் தரையோட தரையாக ஆடி இருக்காரு, ஃபீல்டர் இருக்காங்க, 1-2 பார்ப்போம். சிங்கிள் மட்டும் தாங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் 36 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் சிபிசிசி. நெக்ஸ்ட் ஓவர் போடுறது ஆகாஷ். ஃபர்ஸ்ட் பால் நல்லா கட்டர் வேரியேஷனில் போடப்பட்ட பால். மொதல் பால் டாட் பாலோட தொடங்கியிருக்காரு இந்த ஓவரை. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால், மிஸ் பண்ணியிருக்காரு, சரியான மீட் அமையலைங்க. பெரிய ஷாட்டாக போயிடும் எதிர்பார்த்தது, தரையோட தரையாக போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். தேர்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பால், கட்டர் வேரியேஷனில் அட்வான்ஸாக பேட்ஸ்மேன் சுற்றிட்டாரு, டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் மீண்டும் டாட் பாலுங்க. ஃபிஃப்த் பால் மீண்டும் டாட் பாலுங்க. ஃபைனல் பால் ஆஃப் ஓவர். நல்ல பிளே, கேப்பில் ஆடி இருக்காரு, 1-2 பார்ப்போம். சிங்கிள் தாங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 ஓவர் முடிவில் 38 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் சிபிசிசி. கடைசி ஓவர் போடுறதுக்காக மீண்டும் லோக்கி. ஃபர்ஸ்ட் பால் மிகப்பெரிய ஒய்டுங்க, கீப்பர் கிட்ட இருந்து நல்ல ஸ்டாப்பு, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ரன்ஸ் போயிருக்கும். ஃபர்ஸ்ட் பால் ரீபால், ஷாட் பட் ஃபீல்டர் இருக்காங்க, கேட்சுங்க. இங்கே சின்ன பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. சிபிசிசி அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரஸ்வான் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், மிஸ் பண்ணியிருக்காருங்க, டாட் பால். நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பால், கரெக்டான மீட் அமையல, சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் லோகேஷ் திவாகர் உடச்சு போட்டிருக்காரு, நல்ல ஷாட், ஃபீல்டர் இருக்காங்க, கேட்ச் மிஸ்ஸுங்க. 1-2 பார்ப்போம். 2 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3வது ரன்னுக்கான முயற்சி, இங்கே அவுட்டுக்கான அப்பீல், அவுட்டு கொடுத்துருக்காருங்க. 3வது ரன்னுக்கான முயற்சியில் இங்கே திவாகர் தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு ரன் அவுட் முறையில். 5வது பால் ஃபுல் டாஸ் பால், இதையும் மிஸ் பண்ணியிருக்காங்க, லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளுங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முருகா ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. ஃபைனல் பால் ஷாட், 6ங்க. வந்து தன்னோட பங்குக்கு ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு சிபிசிசி அணிக்காக. ஒரு நல்ல ஷாட்டுங்க முருகா கிட்ட இருந்து. இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர் முடிவில் 49 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 50 ரன் அடிச்சா வைல்டு வாரியர்ஸ் வெற்றி. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக வைல்டு வாரியர்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சதீப் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஆபி. சிபிசிசி அணிக்காக முதல் ஓவரை போடுறது பவுலர் வினோத். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நியர்பை வைட் லைன், சிறப்பாக போட்டாரு, டாட் பாலுங்க. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, டாட் பால். தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால், மீண்டும் டாட் பாலுங்க. ஸ்லோயர் பால் தூக்கி போட்டு டாட் பாலாக மாற்றிருக்காரு, சிறப்பான ஒரு பவுலிங்கை கொடுத்துட்டு இருக்காரு வினோத். ஃபோர்த் பால் வைடுங்க. பால் எக்ஸலன்ட் பவுலிங்க, டாட் பாலுங்க. 5வது பால் மீண்டும் ஒரு டாட் பால், போல்டுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. சிறப்பான ஒரு ஓவரை போட்டுட்டு இருக்காருங்க. முதல் ஓவரோட ஃபைனல் பால், சுவிட்சுக்கான ட்ரை, பேட்டை மிஸ் பண்ணியிருக்காரு, பேட்டில் மீட் ஆகிருக்கு, பட் இருந்தாலும் பேட் மிஸ் ஆகி ஒரு சிங்கிள் தாங்க. சிறப்பான ஒரு ஓவருங்க, ஒரு வைடு அண்ட் ஒரு சிங்கிள் மட்டும் தான். 2 ரன்ல இந்த ஓவரை போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2வது ஓவரை போடுறதுக்காக திவாகர் என்கின்ற கிக்கு. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சதீப். இந்த ஓவருக்கான முதல் பால்
உடச்சு போட்டிருக்காரு. ஒரு திக் அவுட் சைட் ஏஜ், நல்ல ஸ்டாப் அங்க. ஃபீல்டர் வினோத் கிட்ட இருந்து ஒரு சிங்கிள் மட்டுமே. நான் ஸ்ட்ரைக்ல அந்த பேட்ஸ்மேன் அபி ஸ்ட்ரைக்ல. செகண்ட் பால் உடச்சு போட்டிருக்காரு. கேட்ச்கான வாய்ப்பு, விக்கெட்டுங்க. ஃபீல்டர் நிக்க வச்சு போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க அபி விலகி ஆட பார்த்தாரு, நல்ல மீட் அமைஞ்சது. பட் இருந்தாலுமே இங்க தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. நல்ல ஃபீல்டு செட்டப்புங்க. சிபிசிசி அணிக்கிட்ட இருந்து திவாகருக்கு முதல் விக்கெட் எடுத்திருக்காரு வைல்டு வாரியர்ஸ் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தீனதயாளன் என்கின்ற தீனா ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். சாரிங்க, இங்க அவுட்டுக்கான ஒரு அப்பீல் இங்க போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பால் வெளியே இருக்கு. பேட்ஸ்மேன் வந்து பாலை எடுத்தாரு. ஃபீல்ட் டிஸ்ட்ரக்ஷனுக்காக அவுட் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்றதை பார்ப்போம். சாரி, ஃபீல்ட் அப்ஸ்ட்ரக்ஷனுக்காக அம்பையர்ஸ் வராங்க. என்ன டிசிஷன்றதை பார்ப்போம். அம்பையர்ஸ் வந்து விக்கெட் கொடுத்துருக்காங்கங்க. இங்க பேட்ஸ்மேன் தீனா தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அர்ஜுன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. இதற்கான நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. கொஞ்சம் பவுன்சரா போட்டாரு. ஒரு டிஃபென்ஸ் பிளே பண்ணிட்டு ஒரு சிங்கிள் இங்க ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்ல சதீப் உடச்சு போட்டாரு. வைடுங்க, அம்பையர் கிட்ட வெயிட் பண்ண சிக்னல். நெக்ஸ்ட் பால் மீண்டும் தப்பான பாலுங்க, வைடுங்க. ரீபால் அருமையான பாலுங்க, நல்ல பால். வைடுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, அருமையான பால், டாட் பால். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் 6 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் வைல்டு வாரியர்ஸ். 3வது ஓவரை போடுறதுக்காக முதல் ஓவர் வீசிய வினோத் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அர்ஜுன். முதல் பால் நல்ல பாலுங்க, ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ரோக்கு, ஒரு குயிக் சிங்கிள் இங்கே. செகண்ட் பால் ஆறுங்க. பேட்ஸ்மேன் சதீப் கிட்ட இருந்து அந்த அணிக்கு தேவையான நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் சதீப் லெக் சைட் திசையில் போயிருக்கு. 1-2 பார்ப்போம். தடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் வினோத் டு அர்ஜுன். ஜஸ்ட் டிஃபென்ஸ் பிளே தாங்க. அழகா ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி சிங்கிளாக ஸ்கோரை கொண்டு வந்துட்டு இருக்காருங்க அர்ஜுன். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால், கரெக்டான மீட் அமையலைங்க. பேட்டமோட பாட்டில் பார்த்த மாதிரி இருக்கு. அங்கே ஒரு சின்ன தடுமாட்டம் ஃபீல்டர் கிட்ட. என்ன அவுட்டுங்க, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் பேட்ஸ்மேனுக்குள்ள தப்பான காலு. இங்கே ரன் அவுட்டில் முடிஞ்சிருக்குங்க. இங்கே பேட்ஸ்மேன் சதீப் தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. வைல்டு வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாண்டியா ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் வினோத் டு பாண்டியா. ஷார்ட் ஸ்ட்ரைட்ல ஆடி இருக்காரு. 1-2 பார்ப்போம். நல்ல ஸ்டாப் அங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. சிங்கிள் மட்டும் தாங்க. 3 ஓவர் முடிவில் 17 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் வைல்டு வாரியர்ஸ். 4வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ரூபன், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாண்டியா. இந்த ஓவருக்கான முதல் பால் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. செகண்ட் பால் நல்ல பிளேங்க, கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. 1-2 பார்ப்போம். சிங்கிள் தாங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பால், ஒரு சின்ன ஸ்விங்குங்க, பால்ல கட் பண்ணி விட்டுருக்காரு. டாட் பாலா மாறி இருக்குங்க இது. 4th பால் நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் விலகிறத பார்த்து கரெக்டாக ஒயிட் லைன் பக்கத்தில் போட்டாரு. சிங்கிள் தாங்க, நல்ல பவுலிங். நெக்ஸ்ட் பால் பெரிய ஸ்விங், டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட், ஆறுங்க. நல்லா போட்டுட்டு இருந்தாரு. ஒரு பால் மிஸ் பண்ணிட்டார் லைனை. அதுக்கான ரிசல்ட் ஒரு 6ங்க. இங்க அர்ஜுனோட பேட்ல இருந்து தேவையான நேரத்தில் கரெக்டான ஒரு ஸ்கோரை பிளே பண்ணிட்டு இருக்காரு அர்ஜுன். இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவில் 26 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் வைல்டு வாரியர்ஸ். சிபிசிசி அணிக்காக 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் எத்திராஜ், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாண்டி. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்,
காலுக்குள்ளே கொண்டு வந்து குத்திட்டாருங்க. தரமான ஷாட்டு, தெளிவாக எடுத்து ஆடினாரு. 6ங்க. செகண்ட் பால். நல்ல பாலுங்க, பெரிய ஸ்விங், விலகி ஆட பார்த்தாரு, பட் கரெக்டான மீட் அமையல. ஸ்டிக்கு மேலே வந்திருக்கு. டாட் பாலுங்க. தேர்ட் பால். நல்ல பிளேங்க, லேட் கட் முறையில் ஆடினாரு. நல்ல சிங்கிள், ஒரு நல்ல த்ரோங்க. ஆனால் ஃபீல்டர் முருகா கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால். ஸ்லோ பாலுங்க, தூக்கி போட்டாரு. டாட் பால மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால். நல்ல பால், கரெக்டான மீட் அமையல. பெரிய ஸ்விங் பண்ணாரு, பாட்டம்ல பட்டு வந்திருக்கு. லெக் சைட் திசையில ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. அவரோட ஃபைனல் பால். ஸ்ட்ரைக்ல பாண்டி. டாட் பாலுங்க. இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. ஃபுல் டாஸ் பால், விலகி ஆட பார்த்து இந்த பாலை மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல பால். 5 ஓவர் முடிவில் 34 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் வைல்டு வாரியர்ஸ். சிபிசிசி அணிக்காக கடைசி ஓவர் போட்டதுக்காக ரூபன் 6 பாலில் 16 ரன் அடிச்சா இங்கே டீம் வைல்டு வாரியர்ஸ் வெற்றி. டிஃபெண்ட் பண்ணா டீம் சிபிசிசி வெற்றி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அர்ஜுன். இந்த ஓவருக்கான முதல் பால். நல்ல ஒரு கட்ரு வேரியேஷனில் போட்டிருக்காருங்க. இங்கே லெக் பைஸ் முறையில் ஓடுறாங்க. 1ஆ 2ஆ மாறுமா? இல்லைங்க, சிங்கிள் மட்டும்தான். 2வது ரன் வேணான்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன் பாண்டி. செகண்ட் பால். டாட் பாலுங்க, எக்ஸலன்ட் பவுலிங். 3வது பால். மீண்டும் பிக் ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால். அடுத்த 3 பாலுக்கு 15 ரன் அடித்தா இங்கே வைல்டு வாரியர்ஸ் வெற்றி. 3 பாலும் 6 ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இல்லைன்னா 2 6 1 4. இந்த ஒருக்கான 4வது பால் உடச்சு போட்டிருக்காரு. மிஸ்ஸுங்க, ஸ்டிக்கு மேலே வந்திருக்கு. லெக் பைஸ் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 2 பாலுக்கு 14 ரன் ஆடணுங்க. இந்த எக்ஸ்ட்ராஸும் இல்லாமல் போட்டாங்கன்னா டீம் சிபிசிசிக்கு வாய்ப்பு அதிகம். 5வது பால். ஷாட் 6ங்க. எக்ஸலன்ட் ஷாட். பட் இருந்தாலுமே மேட்ச் இப்போ கிட்டத்தட்ட சிபிசிசி பக்கம் தான் இருக்குது. அவங்க எக்ஸ்ட்ராஸ் எதுவும் போடலைன்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக சிபிசிசி தான் வெற்றி. ஃபைனல் பால். 8 ரன் ஆடணும். தப்பு எதுவும் பண்ணலை. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காங்க. சிங்கிள் தான். இந்த மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணியிருக்காங்க டீம் சிபிசிசி. இந்த மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் வைல்டு வாரியர்ஸ்.